கரூர்ல போடப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கு பார்த்தீங்களா, அரசு தரப்பு வெர்சஸ் தாவேகா அப்படின்னு போடுது. தாவேகாவுடைய அந்த பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்த்தையும் குற்றவாளிகள்னு மாத்திட்டாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட மட்டுமே பொறுப்பை ஒப்படைச்சிருந்ததுனால 30 நாட்கள் இந்த கட்சி நகர முடியல. ஒரு டிஜிபி, ஒரு ஏடிஜிபி, 2 ஐஜி, 2 எஸ்பிகள் சேர்ந்து அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் மட்டும்தான் பதவியிலேயே இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய அநீதி அரங்கேற்றினாங்க. டிஜிபி ஆபீஸ்ல போட்ட ஜீவோவை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு அனுப்புனா நிறைய பேர் ஜெயிலுக்கு போகுது. தாவேகாவுக்கு வேண்டிய அதிகாரிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அறிவுரை. ஏன்னா கலர் கண்ணாடி தான் அதுக்கு முதல்ல வலது காலை எடுத்து வழி அனுப்பி வச்சது கலர் கண்ணாடி தான். ஒருவேளை கலர் கண்ணாடியே தம்பி விஜய் உற்று பார்க்கிறார் அல்லது விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் இதை பார்க்கிறார்கள் நான் நினைக்கிறேன். இந்த 10 கட்சியுமே விஜயோட கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கூட்டணி கட்சி வரதா சொன்னீங்கல்ல, கூட்டணிக்கு அது நீங்க சொல்றதா இல்ல அவங்க அரசியல் வட்டாரமா சொல்றாங்க? எங்களுக்கு அரசியல் அதிகாரம் 2026 தேவை. இல்ல இவங்க அதிமுகவோட கூட்டணி அலைன்ஸ்ல தான் இருக்காங்க. சசிகலா அவர்களும் தஞ்சாவூர் தான், டாக்டர் கலைஞர் அவர்களும் தஞ்சாவூர் தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லீம் லீக், பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் கட்சி, தேவநாதன் கட்சி, இந்த 15 கட்சிகளுமே இருக்குது. அந்த தஞ்சாவூர் சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. அப்ப இத்தனை கட்சி இந்த நாட்டில் நடந்ததெல்லாம் வேஸ்ட். விஜய் நேத்து கொடுத்த அறிக்கையில கூட என்ன சொல்றாருன்னா, தாவேகா தனி பெரும்பான்மையோட வெற்றி பெறும். சிங்கிள் மெஜாரிட்டியில நான் ஜெயிப்பேன். ஆனா இந்த கட்சிகள் பெருசா ஓட் பேங்க் இல்லையே. நீங்க நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை, அதிக ஓட்டு இருக்கிறது. நம்பர் 1 திருமாவளவன், நம்பர் 2 கமலஹாசன் ஒரு அரசியல் ஞானி. சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த அநீதியெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படி சொன்னார். இந்த தமிழ்நாட்டுக்கு வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் அரசியல் பண்ண வராங்களோ அவங்ககிட்ட எல்லாம் போய் நாங்க தாங்க தமிழ்நாட்டில் எல்லாம்னு போய் இவர்கள் ஒரு 30 ஏஜென்ட்கள் அங்க உட்காந்துக்குவாங்க. அந்த ஏஜென்ட்கள் தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டை நடத்தி கொண்டிருக்காங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பார் முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கலர் கண்ணாடி எப்படி போகுது? நல்லா போகுது சார். குட். இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் கமிட்டினா என்ன, எதுக்கு போட்டிருக்காங்க? கலர் கண்ணாடி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சென்ற முறை கலர் கண்ணாடியில் நம்ம பேசும்போது அதை உங்கள் பார்வையாளர்கள் கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதனால் கலர் கண்ணாடி நேயர்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சென்ற கலர் கண்ணாடியில் நான் கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னேன் அப்படின்னா, கரூருக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க தொண்டர்களை அவங்க ரசிகர்களை தொண்டர்களை மாற்றின ஒரு கட்சி அப்படின்னு தான் ஊடகங்கள் மூலம் உண்மையும் அதுதான். கிட்டத்தட்ட அவங்க ரசிகர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே அவரை ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஆளுமை மிக்க நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கே பொறுப்பு அதிகமாக கொடுத்தா அந்த அன்போடும் பாசத்தோடும், ஏன்னா கட் அவுட் வைக்கிறதுலேருந்து மாலை போடுறதுலேருந்து ஒவ்வொரு படத்தையும் ஜெயிக்க வச்சவங்க. அதே சமயத்தில் அதே போல் தான் அரசியல்லையும் நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு தான் விஜய் அவர்கள் நினச்சிட்டு இருந்திருக்காரு. நீண்ட நாட்டில் அங்கே அவங்க கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டுருக்கவங்க எல்லாம் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கட்சியில் இருக்கிற அந்த தலைவர்கள் புஷி ஆனந்த் அவர்களை போய் பார்க்குற போது கூட அவர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாரு, போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. பல எக்ஸ்எம்எல்ஏக்கள் மற்றும் பல்வேறு முக்கிய நபர்கள்லாம் கூட போய் பார்த்தபோது கூட ரொம்ப அன்பாக புஷி ஆனந்தும் அவருடைய சகாக்களும் அலுவலகத்தில் அவர் அத்தனை பேர்த்தையும் வரவேற்பார்கள். ஆனால் கட்சியில் நாங்களும் பொறுப்பேற்று செயல்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி அவங்க பொறுப்பு கொடுப்பதில்லை, அல்லது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. கரூரில் செப்டம்பர் 27 நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலின் காரணமாக 41 பேர் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அதில் 100 பேர் இப்போ காயப்பட்டு இவ்வளோ இப்போ விஜய் வெளியில் பேசலான்னொன்னே கரூரில் போடப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃப்ஐஆர் நேரடியாக அரசு தரப்பு வெர்சஸ் தாவேகா அப்படின்னு போடுது. அரசு தரப்பு வெர்சஸ் தாவேகா அப்படின்னு போடும் பொழுது அது தாவேகாவுடைய அந்த பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்த்தையும் குற்றவாளிகள்னு மாற்றிட்டாங்க. ஸோ
ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டுமே வந்து பொறுப்பை ஒப்படைச்சிருந்ததுனால 30 நாட்கள் வந்து இந்த கட்சி வந்து நகர முடியல. ஏன்னா பொறுப்பாளர்கள், முக்கியமான பொறுப்பாளர்கள் மேலெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டு மற்றும் சிலர் அப்படின்னு வேறு போட்டாங்க. கரூர் எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்க, மற்றும் சிலர்னு போட்டாங்க. மற்றும் சிலர்னு போட்டால் யாரை கைது பண்ணுவாங்க? மறுபடியும் இப்போ வந்து விஜய் வந்து களத்து மேட்டுக்கு வரல வந்து அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. களத்தில் நிற்காத ஒரு தலைவரா அப்படின்னு. அவரையும் பொறுப்பாளர்களையும் அவரை சார்ந்த மற்றும் சிலரையும் சேர்த்து நீங்கள் வந்து குற்றவாளியாய் போட்டு அரசு தேடிக்கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் எந்த அளவில் அதில் கோஆப்ரேட் பண்ண முடியும்? இப்போ விஜய் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூரில் போய் மனு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் அவர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆளுக்கிட்ட போய் மறுபடியும் கரூருக்கு நான் போய் பேசணும், ஜனங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறார், நீ கரூர் எஸ்பிட்டே போய் கொடுங்குறாரு. கரூருக்கு போகிறதுக்குள்ளே அவ்வளோ பெரிய தடையாக போச்சு. அப்போ தான் நம்ம தான் கலர் கண்ணாடியில் நம்ம வந்து ஒரு பேட்டி கொடுத்தோம். அந்த பேட்டியில் வாட் இஸ் த நீடு பேஸ்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த சமயத்தில் ஏற்கனவே கைதேர்ந்த அனுபவம் மிக்க அதிகாரிகள், ரிட்டையர்டான ஐஏஎஸ் அதிகாரிகள் ரிசைன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேயே வந்து நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர்கள் அப்படியெல்லாம் வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு டீம் வச்சுக்கணும். உங்களுடைய பரப்புரைக்கு போகிற பொழுது போலீஸோட லைசன் பண்ணி, இப்போ அன்னைக்கு 27ஆம் தேதி கூட்டத்திற்காக கரூரில் போய் வந்து ஒரு லைசன் மீட்டிங் போட்டாங்க. அதில் 11 கட்டளைகள் போட்டாங்க. 11 கட்டளை வந்து யாருக்கு ஃபேவராக இருந்துச்சு, அது வந்து தாவேக்காவுக்கு ஃபேவராக இருந்துச்சா இல்லை அரசுக்கு ஃபேவராக இருந்துச்சா அப்படிங்கிறத கன்சல்டேட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அங்கே வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்கள் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம 2-3 ஊடகங்களில் நம்ம சொன்னோம். அதை வந்து தாவேக்கா வந்து நல்லா உள்வாங்கினதன் அடிப்படையில் இப்போது வந்து அவங்க வந்து ஒரு ஆலோசனை குழு அப்படிங்கிற ஒன்றை வந்து நியமிச்சிருக்காங்க. நியமிக்கும் போது கூட எவ்வளோ நிதானமாக நியமிக்கணும் அப்படின்னா, இப்போ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது அங்கே வந்து இன்டெலிஜென்ஸில் ஏடிஜிபியாக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி உறுப்பினருக்கு மேலே போய் அந்த குடும்பத்தோடு இணைந்து பணியாற்றினதா, அதன் மூலமாக வந்து அவர் வந்து சில வீடுகளை வந்து தன்னுடைய பேருக்கும் தன் குடும்பத்தார் பேருக்கும் பெற்றுக்கொண்டார் அப்படின்லாம் வந்து வழக்குகள்லாம் ஃபேஸ் பண்ணார். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கிற பொழுது ஒரு கூட்டத்தில் பெரும் கூட்டம் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஏடிஜிபி ஒருத்தர் இருக்கார், ஐஜி ஒருத்தர் இருக்கார், அவர் எஸ்பிஸில் வந்து ஒரு 6-7 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 15 ஆஃபீஸர்ஸ் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களோடு மட்டுமல்லாமல் அவருடைய தோழியார் மற்றும் அவர் குடும்பம் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 25 ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஏடிஎம்கேவுக்கு ரொம்பவும் வேண்டியவர்களாகவும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாகவே வந்து செயல்பட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஆஃபீஸர்ஸ் கூட வந்து சென்னை சிட்டியிலேயே இருக்க முடியல. அரசியலெல்லாம் வந்து உள்வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா தம்பி விஜய்க்கு வந்து இது போன்ற செய்திகளெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வந்து கலர் கண்ணாடியில் சொன்ன உடனே வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆஃபீஸர்ஸை ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது அவர் என்ன மாதிரியான ஆஃபீஸர்ஸை ரெக்ரூட் பண்ணணும் இல்லைங்க. ஏற்கனவே வந்து கட்சிக்காரர்களுக்கு மேலே வந்து கட்சிக்காரர்களோட 10 மடங்கு மேலே போய் வந்து அவர்களுக்கு சுய லாபத்திற்காக வந்து அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களோடு வந்து ஒட்டி உருவாடுறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தாருக்கு வேண்டியவர்கள் மட்டும்தான் சென்னை சிட்டியிலேயே ஒர்க் பண்ண முடியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போகிறதுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பே கிட்டத்தட்ட ஒரு 25-30 முக்கியமான ஆஃபீஸர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அந்த ஏடிஎம்கேயில் வந்து நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 இந்த 3 பேருக்கும் வேண்டியவங்க மட்டும்தான் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே போலீஸ் ஆஃபீஸராகவே வேலை பார்க்க முடியும். ஒரு டிஜிபி, ஒரு ஏடிஜிபி, 2 ஐஜி, 2 எஸ்பிகள் சேர்ந்து அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் மட்டும்தான் வந்து பதவியிலேயே இருக்கணும் அப்படின்லாம் வந்து
மிகப்பெரிய அநீதி அரங்கேற்றினாங்க. மிகப்பெரிய அநீதி அரங்கேற்றினாங்க. அதெல்லாம் வந்து அந்த ஜீவோவை டிஜிபி ஆஃபீஸில் போட்ட ஜீவோவை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு அனுப்புனா நிறைய பேர் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். இல்லைங்க, ஒரு பர்டிகுலர் ஆளுகளை மட்டும்தான் சென்னை சிட்டியிலே வேலை பார்க்க முடியும் எப்படின்ட்டு. இப்போது ஆறுமுகசாமி ஆணையம் அமைத்த போது என்ன நடந்ததுன்னே வந்து மறுபடியும் ஒரு 6 மாதம் கொடுங்க, மறுபடியும் ஒரு 6 மாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது கூட ஜெயலலிதாவுக்கு கடைசி வரை என்ன நடந்தது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யார் விசாரணை வேண்டும் என்று சொன்னாரோ அவரே விசாரணைக்கே ஆஜராகவில்லை. இப்படியெல்லாம் வந்து இதுக்கு ஆஜர் ஆக வேண்டாம்னு சொன்னவங்க, ஆஜர் ஆகணும்னு சொன்னவங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து கூடவே இருந்து ஏற்பாடு பண்ணாங்க. இப்போது இந்த ஸ்பெஷல் கமிட்டி போட்டிருக்காங்களா தாவைக்கில், இதில் அவங்களுக்கு என்னென்ன சாதக பாதகங்கள்லாம் இருக்குது? இல்லை, இந்த மாதிரியான இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்காம நேர்மையான அதிகாரிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து இதில் பாரபட்சம், இதில் ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட்லேயே வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏற்கனவே பல கட்சிகளோடும் பல அரசியல் தலைவர்களோடும் பயணம் பண்ணி அதில் லாபம் சம்பாதித்து கொளுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களெல்லாம் இதில் ரெக்ரூட் பண்ணக்கூடாது. தம்பி விஜய் சொல்கிறபடி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அரசியல் அதிகாரம் அனைவருக்குமானது, இந்த மாதிரியான கொள்கைகளை மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து தான் ரெக்ரூட் பண்ணணும். அப்படி யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணி அப்படி ரெக்ரூட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னணிலாம் என்ன பின்னணி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து கடந்த இப்போ விஜயோடைய அறிக்கை வந்ததுலேருந்து ஐயையோ இவர் வந்து வேறு எங்காவது போய் பம்பில் வேறு குரூப்போட மறுபடியும் வந்து அவர்களுடைய பிடியில் போய் சிக்கக்கூடாது, இப்போ எலிக்கு பயந்து ஓடி போய் புலிக்கிட்ட மாட்டின மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து நினச்சேன். ஆனால் ஐஜி ரவிக்குமார் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவர் வந்து எந்த அரசியல் கட்சியும் சாராதவர், நேர்மையானவர், இவன் லஞ்ச லாவண்யத்தை எதிர்பார்க்காதவர். என்னங்க, அப்படி ஒரு அதிகாரியை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் மொத்தம், சஃபியுல்லா, சிவலிங்கம், அசோகன் போன்ற அதிகாரிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த அதிகாரிகள்லாம் ஓரளவு அரசியல் சாயத்தை பூசிக்கொள்ளாதவர்கள். பழைய மந்திரிகளோடு வேலை பார்த்து பழைய மந்திரிகள் தோளோடு தோல் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். இதில் வந்து செங்கோட்டையருக்கு வேண்டியவர்கள் என்னங்க அப்படின்னு சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்களுக்கு வேண்டியவர்கள் இருக்காங்க, மரியாதைக்குரிய ஓபிஎஸ்க்கு வேண்டியவர் இருக்காங்க, மரியாதைக்குரிய தற்போதைய முதல்வருக்கு வேண்டியவங்க இருக்காங்க, என்னங்க துணை முதல்வருக்கு வேண்டியவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணி தாவேகாவுக்கு வேண்டிய அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அறிவுரை. ஏன்னா கலர் கண்ணாடி தான் அதுக்கு வந்து முதல்ல வலது காலை எடுத்து வழி அனுப்பி வச்சது கலர் கண்ணாடி தான். அதனால் கலர் கண்ணாடி வழியே இந்த செய்தி சொன்னால் ஒருவேளை கலர் கண்ணாடியே தம்பி விஜய் வந்து உற்று பார்க்கிறார், அல்லது விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் இதை பார்க்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ டிவி கையில் அதிகமாக சப்ஸ்கிரைப் இருக்காங்க, முக்கியமான ஆட்களும் உங்களை பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்கள் வழியாகவே இதை சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இவங்க தேவை. 38 மாவட்டத்துக்குமே வந்து இந்த நிர்வாகிகள் தேவை. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கும், தேர்தலை வந்துச்சுன்னா தேர்தல் பரப்புரைக்கு மட்டுமல்லாமல் தேர்தல் சம்பந்தமான கூட்டங்களுக்கு போகிறது, தேர்தல் வந்து கூட்டத்தில் என்ன சொன்னாங்களோ அதை கொண்டு போய் பொதுமக்களுக்கு முறையாக கன்வே பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து கைதேர்ந்த முன்னாள் அதிகாரிகள் வந்து தாவேகாவுக்கு தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பல முறை சொன்ன போதும் முன்னாடி இருக்கிற நிர்வாகிகள் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போ இருக்கிற அட்வைசர்ஸ் வந்து இதை பற்றி திங்க் பண்ணி அந்த ஃபீல்டில் இறங்கியிருக்கிறதுனால எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து இதில் வந்து பழைய அரசியல் கட்சி பின்புலம் இல்லாத ஆட்கள் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து என்னங்க இங்கிருந்து கொண்டு மற்றவங்க எதிரணிக்கு தகவல் கொடுக்குற ஆட்கள் யாராவது இதுக்குள்ளே வந்துடாமல் பார்க்குற மாதிரியும், எனக்கு இங்கே போடுறதெல்லாம் ரகசிய கூட்டமாக இருக்கும், அல்லது திட்டங்கள் வந்து அத்தனையுமே வந்து கான்ஃபிடென்ஷியல், ரகசியம்ங்கிறது கான்ஃபிடென்ஷியலாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக வந்து போடுகிற திட்டமெல்லாம் வந்து எதிரணிக்கு தெரிவிக்காதவர்களாக இருக்க வேண்டும். இது போன்ற ஆட்களை வந்து இப்போ ஐஜி ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் வந்து யாரையுமே வந்து இலகுவாக நம்ப மாட்டார். அவர்கிட்ட திரும்பி கேட்டு இல்லை அவர் ஒட்டி தந்த பொருளையும், இப்போ திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது,
ஒட்டி தந்த பொருளையும் மற்றொரு ஒட்டினால் ஒட்டிக்கொள்ளல். ஒருத்தர் வந்து இவர் நல்லவர் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு ஏஜென்சியை வச்சு அவரை செக் பண்ணி இவர் வந்து நல்லவர் தானா அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து, அதாவது எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு ஒரு வள்ளுவம் இருக்குது. அந்த அடிப்படையில் எடுக்கிற பொழுதே வந்து அவங்களெல்லாம் வந்து கைதேர்ந்தவர்களாகவும் அனுபவம் மிக்கவர்களாகவும் நேர்மையாகவும் இந்த கட்சியுடைய கொள்கைக்கு ஏற்புடையவர்களாக இருப்பவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து இவங்க வந்து இந்த 38 மாவட்டத்திற்கும் சென்னை மாநிலத்தில் எத்தனை பேர் இருக்கணும், சென்னை தலைமைச் செயலகத்தில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கட்டமைப்பதை வந்து சரியாக கட்டமைத்து விட்டால் வர இருக்கின்ற 2026 சட்டசபை தேர்தலில் வந்து கணிசமான முறையில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு மிகவும் சாதகமாக இருந்துகிட்ருக்கு. அமைப்போகின்ற கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருக்குமே லைசன் பண்ண வேண்டியிருக்கு. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து மக்களுக்கான, நான் 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 60 நாளைக்கு முன்னாடி நான் என்ன சொன்னனோ அதே ஸ்டாண்டில் தான் இப்போ இருக்கிறேன். நான் வந்து மக்களுக்கான அரசியலை முன்வைக்கிறேன். மக்களுக்கு எது நன்மையோ அதை தான் செய்ய போகிறேன். அனைத்து மக்களுக்கான அதிகாரம் கொடுக்க போகிறேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ தாவேக்காவே வந்து தனிப்பெரும்பான்மையுடன் வந்து வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்களை அரவணைத்து யாரெல்லாம் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்படும் சொல்கிறார். திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சி வந்து மத்தியில் ஆட்சி ஆளுகிற போதெல்லாம் வந்து நாங்கள் வந்து 3 மந்திரிகள் 4 மந்திரி பதவிகள் வந்து கொடுத்துருக்குறோம். எப்போவுமே வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது கொள்கையாக இருந்த போதிலும் மத்தியில் வந்து மட்டும் கூட்டாட்சி இருக்கணும், மாநிலத்தில் வந்து நாங்களே மட்டும் அரசாட்சியில் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ், காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகை மற்றும் அவருடைய சகாக்கள் திரு ஜி.கே. வாசன் அவர்கள், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏசி சண்முகம் அவர்கள், புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள், தேவநாதன் அவர்கள் மற்றும் வந்து கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள், இவங்க அத்தனை பேருமே என்ன சொல்கிறாங்க, ஆந்திராவில் வந்து மாநிலத்திலேயே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். கேரளாவில் கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு மந்திரி பதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். எனவே வந்து இந்த 10 கட்சியுமே வந்து விஜயோட கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த 10 கூட்டணி கட்சிகளையுமே வந்து இணைக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் பேச்சுவார்த்தைக்கு தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு அத்தனை பேரையும் பேசி கன்சல்டேட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் மிகுந்த ஒரு டீம் தேவைப்படுது. கட்சியை வளர்ப்பதற்கு ஏற்கனவே போட்ட நிர்வாகிகள் இருந்த போதிலும் விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதனால் அவ்வளோ ரெக்ரூட்மெண்ட்டையும் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கிட்டாருன்னா இந்த 10 கட்சியுமே வந்து இது அவங்க கட்சியை அறிவிச்சுதா சார்? இந்த ஆமாம், இது நம்ம சொன்னோம் அந்த கருத்தை வந்து நம்ம வந்து ஊடகத்தின் வழியாக சொன்னோம். இன்னும் பல ஊடுருவியும் சொன்னோம்னு வைங்களேன். பல்வேறு தகவல்களை அவர்களுக்கு வேண்டிய நபர்களிடம் நம்ம தெரிவித்தோம். அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து அட்வைசர்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. இல்லை சார், கூட்டணி கட்சி வரதா சொன்னீங்கல்ல? ஆமாம், கூட்டணிக்கு வந்து அது நீங்கள் சொல்கிறதா இல்லை அவங்க அரசியல் வட்டாரங்களா சொல்கிறாங்க? இல்லை இப்போ அரசியல் வட்டாரங்கள் அத்தனை பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து தேர்தல் நெருங்குகிற போது கூட்டணியை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் நெருங்கும் போது கூட்டணியை பற்றி பேசுவோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதுமே வந்து கூட்டணி ஆட்சிக்கு நான் ஒருபோதுமே தமிழ்நாட்டில் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன அத்தனை இந்த கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் 2026 தேவை, அரசியல் வந்து ஸ்ட்ரக்சர்லேயே வந்து மாற்றம் தேவை. இல்லை, இவங்களாம் அதிமுகவோட கூட்டணி அலைன்ஸில் தான் இருக்காங்க. இப்போ அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். விஜய் நேற்று கொடுத்த அறிக்கையில் கூட என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்கா தனி பெரும்பான்மையோட வெற்றி பெறும், சிங்கிள் மெஜாரிட்டியில் நான் வந்து ஜெயிப்பேன். மக்களுடைய ஆதரவும் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த டெய்லி தினம் வந்து எங்களை தொடர்பு கொண்டு எத்தனை பேர் பேசுகிறாங்கிறதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஏன்னா கடந்த 1 மாதத்தில், அதாவது செப்டம்பர் 27க்கு அப்புறமே கடந்த 30 நாட்களமாக மௌனமாக இருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ எத்தனை பேர் வந்து ஆதரவு கரங்க நீட்டினார்கள், எத்தனை பேர் எங்களை சந்தித்தாங்க, என்னென்ன கருத்துக்களை பதிவு செய்திருக்கார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது பல்வேறு கூட்டணி கட்சிகள் எங்ககிட்ட வர்ற மாதிரி இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அரசியல் அதிகாரத்தை
அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு ஆனா வந்து இந்த கட்சிகள் எல்லாம் பெருசா ஓட் பேங்க் இல்லையே. நீங்கள் நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. நீங்கள் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. இப்படி தான் வந்து இருக்கிற கட்சிக்காரங்களாம் சொல்லி விடுறாங்க. தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக இருக்கிற மக்கள் தொகை யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிற மக்கள் தொகை நம்பர் 1 வந்து திருமாவளவனுக்கு, நம்பர் 1 திருமாவளவனுக்கு, நம்பர் 2 அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை அதிக ஓட்டு இருக்கிறது நம்பர் 1 வந்து திருமாவளவன், நம்பர் 2 வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி. இது டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்க வந்து 1 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. 16 எம்எல்ஏக்கள் கடந்த அனைத்து தேர்தல்லையுமே அவங்க வந்து 16 எம்எல்ஏ அவங்க கம்யூனிட்டியில் இருக்காங்க. 16 தொகுதி அவங்க கையில் இருக்கு. 16 மக்கள் இருக்கு. ஆனா கிருஷ்ணசாமி நம்பலையே அவங்க. அந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அவங்களுடைய பாப்புலேஷன் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்கும் வந்து ஒரு எம்எல்ஏ கூட வந்து வெற்றி பெறவில்லை போன தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும். எப்போ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் இருக்கிற கூட்டத்தில் நான் தேவேந்திரன் என்னங்க நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் அப்படின்னு 17 நிமிஷம் பேசினார். அந்த 17 நிமிஷம் பேசுனதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து சாலிடாக ஓட்டு போட்டதுனால 4 தொகுதியில் அவங்க ஜெயிச்சாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? 4 தொகுதி ஜெயிச்சாரு. 4 தொகுதியில் தென் மாவட்டம் மட்டும் ஒரு தொகுதி ஜெயிச்சுதான் சொல்றாங்க. தென் மாவட்டத்தில் மட்டும் ஒரு தொகுதி நோ. தென் மாவட்டத்தில் நயினார் நாகேந்திரனோட கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவங்க இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. கோயம்புத்தூரில் செல்வி வானதி திருமதி சீனிவாசனோட கூடவே இருந்து தோளோடு தோள் கொடுத்து வெற்றி பெற செய்ததே நாங்கள் தான் அப்படின்னு கோயம்புத்தூர்ல வந்து அந்த நண்பர்கள் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முறை வந்து எங்களுக்கு அரசியல் கொங்கு மண்டலத்தில் அந்த அளவுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் இல்லை, தென் மாவட்டங்கள் மட்டும் தான் இருக்காங்க. இல்லை, அப்படி அவங்க வந்து கிட்டத்தட்ட 27 மாவட்டங்கள் இருக்காங்க. அவங்கள வந்து அரசியல் படுத்தாமல் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்போவுமே வந்து 16 எம்எல்ஏ தொகுதி இருக்குது. இப்போ இப்படி தான் வந்து நினச்சிட்டு திரு எல்முருகன் அவர்கள் போய் தாராபுரத்தில் போய் அவங்களாம் வந்து மேற்கு மாவட்டத்தில் அவங்க இல்லைன்னு நினச்சி தாராபுரத்தில் போய் நின்னார். அங்கே வந்து யார் ஜெயிச்சாங்க? அவர் எல்முருகன் தோத்துட்டாரு. எல்முருகன் தோத்தார். ஜெயிச்சது யார்? கயல்விழி என்கின்ற தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை சார்ந்த பெண்மணி தான் ஜெயிச்சாங்க. அப்போ கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற தாராபுரம் தொகுதியில் எல்முருகன் வந்து எவ்வளோ பெரிய கூட்டணியில் நின்ற போது கூட அவர்களை தோற்கடித்தது யார் என்று சொன்னால் வந்து கயல்விழி என்கின்ற தேவேந்திரோட வேளாளர் பெண்மணி தான். அப்போ தாராபுரம் தொகுதியில் ஃபுல்லாக வந்து கடந்த 7 முறை வந்து அவங்க அதே கம்யூனிட்டி தான் வந்து எம்எல்ஏவாக முடிஞ்சிருக்குது. அதே மாதிரியான தொகுதியே வந்து கிட்டத்தட்ட 17லேருந்து 20 தொகுதி அவங்களுக்குன்னே தொகுதி இருக்குது. இவைகள்லாம் வந்து அரசியல் அதாவது யாரெல்லாம் வந்து ஆளுங்கட்சி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு சொல்லி அவங்கள வந்து அமைக்க வச்சுருந்தாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து அரசியல் படுத்துறது தான் வந்து விஜயோட வேலையாக இருக்கும். என்னங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்து அரசியல் படுத்தாமல் வைத்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சிக்கு எவ்வளோ சீட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? புதிய நீதி கட்சிக்கு இந்த வட மாநிலங்களில் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. இங்கேருந்து ஈரோடு கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்குது. எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அவங்கள அடையாளப்படுத்தாமே அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. திருமாவளவனுடைய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கும்முடி பூண்டியில் இருக்கிறது கன்னியாகுமரி இருக்கிற ஒரே கம்யூனிட்டி அவங்க தான். இல்லைங்க, இன்னும் இப்போ வந்து ஒரு சில கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து தூத்துக்குடி, திருச்சி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திண்டுக்கல் இதில் மட்டுமே வாழ்கிற அவங்க தான் அரசியலில் இருக்காங்க எல்லா பதவிகளிலும். இந்த 10 மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் மற்ற மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை பேரையுமே அரசியல் படுத்தாமல் அவங்களுக்கெல்லாம் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்காமல் இந்த 10 மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் வந்து கடந்த 25 ஆண்டுகளாகவே வந்து நாங்கள் மட்டும்தான் தலைவர், நாங்கள் மட்டும்தான் மந்திரின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் அரசியலில் புரிந்து பயணம் செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. அதிமுகவில் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா கொங்கு சைடிலும் இருப்பாங்க, வட மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்களும் அமைச்சரவையில் இருப்பாங்க, தென் மாவட்டங்கள்லையும் இருப்பாங்க. அப்படிதானே பரவலாக இருந்துச்சு. செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அந்த நிலைமைகள் தானே. இல்லை, இன்றும் அதே நிலைமை தானே. செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழ்நாட்டினுடைய சமூக அமைப்பை பற்றி தெரியாது. இல்லை, சசிகலா நடராஜன் அந்த சமூக அமைப்பை வளர்த்தி கட்சியை வந்து ஒரு காலகட்டத்தில் அரசியல் நிற்க போகிறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி தான் சசிகலா நடராஜன் தான் அந்த பில்டப் ஏற்படுத்தினது, சமூக ஓட்டுகளை இது வந்தது. அப்புறமேல தான் கொங்குல வந்து பெல்டா உருவானது. சசிகலா நடராஜன் அவர்கள் தான் வந்து அதிமுகவை உருவாக்கினார்கள். ஏன் இப்போ வந்து பழனிசாமிக்கு அதிகாரம் போகக்கூடாது என்று நினைக்கிறார்கள்? சரியான பதிலை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுத்தாங்க.
சசிகலா நடராஜனுடைய கூட்டம் மட்டுமே அரசியல் இருக்க வேண்டுமா? இல்லை. அதில் கொங்கு பெல்ட்டுக்காரவங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதா? இல்லை அவர் வந்து கட்சிக்கு வந்து தலைமை பதவிக்கே வரவே கூடாதா? ஏன் பழனிசாமிக்கு எந்த விதத்தில் தகுதி இல்லை? ஏன் வந்து பழனிசாமியை வந்து துரோகம் என்று சொல்லுகிறேன். கொடநாடுலேருந்து எடுக்கப்பட்ட அத்தனை பொருட்களுமே வந்து சேர வேண்டியவருக்கு சேர்த்து வைத்த என்னங்க, நீங்கள் வந்து பொருட்களை வைத்துக் கொள்ளுங்கள், நான் பதவியை வைத்துக் கொள்கிறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது என்னங்க. பதவியை அவர் வச்சிருக்காரு, பொருட்களை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்துட்டாரு. இந்த அரசியலெல்லாம் வந்து இன்னும் பொதுமைப்படுத்தாமல் இருக்கிறது என்னங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்கள வந்து நீங்கள் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு புரியாத விஷயமே நிறையா இருக்குது. அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாமையே வந்து அவர்கள் வந்து இயற்கை எழுதி விட்டார்கள். அப்போ இந்த கால்குலேட்டில் விஜய் எல்லாம் மதிப்பிடுவாரா? இவ்வளவு கால்குலேஷனுமே விஜய் வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்னங்க. யாரெல்லாம் வந்து அரசியல் படுத்தப்படவில்லை, ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளா இப்போ இது வந்து இந்த மண்ணில் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து யாரெல்லாம் வெளி மாநிலத்திலேருந்து அரசியல் பண்ண வர்றாங்களோ அவங்ககிட்ட நாங்கள் தான் இந்த ஊரில் எல்லாம், நாங்கள் தான் எல்லாம் இந்த ஊரில் அப்படின்ட்டு வந்து அரசியல் ஏஜென்ட்டுகளாகவும் அரசியல் தரகர்களாகவும் போய் உட்காந்துருவாங்க. இவங்களாம் உட்காந்துட்டு எங்கள் ஊர் ஹெட்மாஸ்டர் மாத்திரம்னா 8 லட்சம், எங்கள் ஊர் வாத்தியாரை மாத்திரம்னா 3 லட்சம், எங்கள் ஊர் கண்டக்டரை மாத்திரம்னா 1.5 லட்சம், கண்டக்டர் பதவிக்கு 3 லட்சம், இப்படி வசூல் பண்ணுற ஏஜென்ட்டுகள் தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க இல்லைங்க. இனிமேல் நடக்கிறது தமிழ்நாட்டில் வந்து அரசியல் நடக்கணும். அரசியல் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டபடி அனைவருக்குமே ஒரு ஓட்டு தான். ஓட்டு புரட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரே ஒரு ஓட்டு வந்து ஒருவருடைய வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கூட வந்து 135 எம்எல்ஏ இருக்கிறாங்க. 234 வந்து தனிப்பெரும்பான்மை பெறுறீங்க. அதில் வந்து கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்த ஓட்டுகளை தான் நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இந்த அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு வந்து சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா உங்கள் குடும்பத்துலேயும் இப்போ ரெண்டுமே தஞ்சாவூர் குடும்பம் தான். சசிகலா அவர்களும் தஞ்சாவூர் தான், டாக்டர் கலைஞர் அவர்களும் தஞ்சாவூர் தான். இப்போ தான் முதல் முறையாக வந்து சேலத்திலேருந்து ஒருத்தர் வந்து இந்த அரசியலை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு. அவரை வந்து துரோகி என்று வர்ணிப்பதும், அவருக்கு அரசியலே தெரியாது என்பதும், நாங்கள் போட்ட பிச்சை என்பதும், இவர் வந்து அந்த வழக்கில் A1 என்று இந்த வழக்கில் P1 என்று சொல்வதும், அரசியல் கட்சி தலைவர்களே வேறு எந்த மாவட்டத்திலேருந்து உருவாகக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து விஜய் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படின்னா கால்குலேட்டில் விஜய் வந்து மதிப்பிட்டார்னா வெற்றி உறுதி. ஆமாம்மா. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இதில் அரசியல் பண்ணி வந்து வெற்றி பெற முடியாமல் வந்து ஏன் அவர் தோற்கடிக்கப்படுகிறார். அவருடைய 10.5% வந்து ஏன் கொடுக்கப்படவில்லை. உள் ஒதுக்கீடு, சாதி ரீதியான உள் ஒதுக்கீடுகள் வந்து சிலருக்கு கொடுக்கப்பட்டது, பலருக்கு கொடுக்கப்படவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கப்படவில்லை. இது ஒவ்வொன்றிலையுமே வந்து 1000 பக்க அரசியல் இருக்குது இல்லைங்க. இது 1000 பக்க அரசியல் இருக்குது. அதான் கமலஹாசன் ஒரு இது சொன்னார், சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இந்த அநீதியெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னார். கமலஹாசன் வந்து ஒரு அரசியல் ஞானி என்னங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்து இந்த அநீதியெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படி சொன்னார். சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் வந்து அரசியல் பண்ண வராங்களோ அவங்ககிட்டலாம் போய் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிய கட்டமைப்பு, சமூக கட்டமைப்புகள்லாம் எதையுமே சொல்லாமல் நாங்கள் தாங்க தமிழ்நாட்டில் எல்லாம்னு போய் இவர்கள் ஒரு 30 ஏஜென்ட்டுகள் அங்கே உட்காந்துக்குவாங்க. அந்த ஏஜென்ட்டுகள் தான் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது விஜய் வந்து பொறுத்து பார்க்கணும். ஆமாம், விஜய் வந்து இதை வந்து புரிந்து கொண்டு இப்போ நான் படித்தேன் பார்த்தீங்களா, யார் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் யார் தலைவர், அவங்களுக்கு என்ன குறை, இந்திய கம்யூனிஸ்டில் யார் இருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வேண்டுகோள் என்னென்ன நிறைவேற்றப்படவில்லை, மதிமுகவுக்கு என்ன தேவைப்படுகிறது, முஸ்லீம் லீக் என்ன தேவைப்படுகிறது, இத்தனை கட்சியுமே வந்து ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. புதிய ஒரு கோணத்தை வந்து நீங்க ஒரு புதிய கோணத்தை கொடுத்துருக்கீங்க விஜய். ஆமாமா, அவசியம். விஜயோடைய அரசியல் புரிதலுக்கு முதல்ல வந்து அட்வைசர் தேவைன்னு சொன்ன உடனே எடுத்துக்கிட்டாரு. இப்போ வந்து எதெல்லாம் படிக்கணுங்கிறதையும் நம்ம தான் சொல்கிறோம். அதில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லீம் லீக், பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, GK வாசன், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் கட்சி, தேவநாதன் கட்சி, இந்த 15 கட்சிகளுமே வந்து இருக்குது. இந்த 15 கட்சியுமே வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த தஞ்சாவூர் சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் மனுஷனாகவே மதிக்கிறதில்லை.
யார் இவர் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, தினகரன் வரணும் இல்லை, செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, பன்னீர்செல்வம் இல்லைங்க அக்கா 2 பேரும் வந்தால் ஏடிஎம்கே. அப்போ இத்தனை கட்சி இந்த நாட்டில் நடந்ததெல்லாம் வேஸ்ட்டு. அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதியே இவங்க 4 பேர் தான். உங்கள் கண்ணுக்கும் அப்படி தான் தெரியுது. இல்லை, என்ன என் கண்ணுக்கு வந்து இந்த 15 பேரும் தெரியுது. இந்த 15 பேர்த்தை பற்றியும் விஜய்க்கு தெரியணுங்கிறதுக்கு தான் இதை வந்து இந்த பேட்டியை. பரவாயில்ல, நீங்கள் நிறைய புதிய கோணத்தையும் நிறைய விஷயத்த சொன்னீங்க. முன்னாடி சொன்ன விஷயத்த தாவேக கன்சிடர் பண்ணி இதையும் கன்சிடர் பண்ணணுன்றது தான். ஆமாம், இது அனைத்து மக்கள் அரசியல் அப்படின்னு நீங்கள் விஜய் சொல்லுவார். ஆனால் அனைத்து மக்கள்னா யார் அப்படிங்கிறது நான் லிஸ்ட் போட்டு விஜய்க்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த புதிய கோணத்தை வந்து ஒரு கட்டாயமாக ஒரு கன்சிடர் பண்ணுவார் தான் நாங்களும் நம்புகிறோம். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணால் அது அரசியல் ஒரு புதிய பாய்ச்சலாக இருக்கும் விஜய்க்கு. கண்டிப்பாக பொறுத்துன்னு பார்ப்போம். எஸ், அதுதான் வந்து தமிழ்நாட்டு அனைத்து மக்களுக்கான அரசியலாக இருக்கும். தம்பி விஜய் திருப்பி அனைத்து மக்கள் அரசியல்னு சொல்கிறதுனால நான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. எனவே இதை வந்து தாவேகா உணர வேண்டும். எவ்வளவு பெரிய கன்சல்டேட் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ பெரிய டீம் வேணும். ஒவ்வொரு கட்சியும் அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு குரூப்பை வந்து எடுக்க வேண்டியிருக்குது. அவ்வளோ பெரிய கட்டமைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டியிருக்குது. காலம் இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்குது. அதுக்குள்ளே இந்த கட்டமைப்புகள் அத்தனையுமே உருவாகிவிட்டால் உங்களுடைய கனவு நனவாகும் என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பல்வேறு தகவலை அதுவும் புதிய விவரங்களை கொடுத்தீங்க. அரசியலுக்கே ஒரு புதிய பாய்ச்சலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றொரு பகுதி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.